அது என்னங்க ரூட்டு தலை என்னது இது? ரூட்டு தலைனா வழக்குகள் இருக்கணும். அவங்க மேல வழக்கு வழக்கு இருக்கணும். நாட்டு வெடி பாது பச்சை பாசு பிள்ளைங்க தான் நாங்க. ரூட்டு தலையை எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? ரூட்டு தலைனா புகிற ஜென்ரேஷன் ரொம்ப மோசமா இருக்குது. அதுக்காக தான் சொல்றேன். உன்னதான்டா சொல்றாரு. இல்லை நாங்கள் வந்து சார் படிப்பாங்க காலேஜ் நோட்டீஸ் எப்படி சார் படிப்பாங்க? எக்ஸாம் ஆன்லைன்ல போன் எடுத்துட்டு போய் எக்ஸாமை பார்த்து எழுதுறாங்க சார். பாரிஸ் ரூட்டு, பூந்தமல்லி ரூட்டு, அதுதான் வெயிட் தான் பெரிய பெரிய ரூட். அப்ப எதனால அது? பல ரவுடியோட பசங்கள் கிளாஸ்ல டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க, இவங்க ரீல்ஸ் பண்றாங்க. என் காலேஜ்ல மொத்த எல்லா காலேஜுமே இன்னைக்கு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, மொத்த எல்லா காலேஜுக்குமே நல்லது இல்லை. உங்க கூட படிச்சவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் அட்வொகேட்ஸ் படிக்கிறாங்க. இப்போ பண்ற தப்ப வழக்காயிடுச்சுன்னா அந்த வழக்கையே வாதாடுறதுக்கு இவங்களே அட்வைட் படிக்கிறாங்க. இப்போ இங்க அயோக்கியத்தனெல்லாம் பண்ணிட்டு அங்க எல்எல்பி போட்டு 2 வருஷம் நாங்க படிக்கிறோம், 3 வருஷம் படிக்கிறோம். அது அப்புறம் எங்களுக்கு வர கேஸ் எல்லாம் நாங்களே ஹேண்டில் பண்ணிப்போம். எங்களுக்கு முன்னாடி பண்றதை பார்த்து எங்களுக்கும் அது பண்ண வருது. உங்க பேருந்து பயணம் எப்படி இருக்கும்? பேருந்து பயணம், ரயில் பயணம் ரெண்டும் எப்படி இருக்கும்? ட்ரெயின்ன்றது கொஞ்சம் அட்ராசிட்டியோட தான் வருவாங்க. இல்ல அது அப்படின்னா ஒரு என்ஜாய்மெண்ட் தேவை. இல்ல இது ரவுடி கலாச்சாரத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய செயலா நீங்க பாக்குறீங்க. அப்ப பண்ண தவறுகளை நினைச்சு நீங்க இப்போ ஏன் அந்த காலேஜ் வந்து ரவுடிஸா உருவாச்சுன்னு இப்ப சொல்றேன். அந்த காலேஜ் இப்போ இருக்கக்கூடிய கலாச்சாரத்துல பட்டா கத்தி எடுக்கிறீங்க, வேற என்னென்னவோ எடுக்கிறீங்க, பாம்பெல்லாம் கூட சமீபத்துல பயன்படுத்துறீங்க. பழைய சீனியர்லாம் கொடுத்துட்டு போனது கொஞ்சம் இருக்கும். காலேஜ் பசங்களுக்குள்ள வேற மாதிரியான தகராறுலாம் வருது. பட்டா கத்தி எடுத்து வெட்டிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ அவங்க அடிக்க வரும்போது நம்ம கம்முனா இருக்கு. ட்ரெயின்ல தேய்க்கிறீங்க அப்படியே கத்தியை. இந்த மாதிரி அராஜகத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை வந்து அரசியல் தேவைக்காக பயன்படுத்தியிருக்காங்களா? கண்டிப்பா வந்தே ஆகணும். வரலன்னா நாளைக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க உங்களுக்கு? அது பேமெண்ட் வந்து பச்சப்பன் ஸ்ட்ரைக் வச்சாலே அது பெரிய ஒரு ஃபிளாஷ் நியூஸா இருக்கும். சரி, உங்க காலத்துல நாங்களும் ஸ்ட்ரைக் அடிப்போம். வள்ளுவர் கோட்டத்தில் பெருமையா சொல்றீங்க ஸ்ட்ரைக் அடிக்கிறோம். நீ ஆச்சு நான் ஆச்சு வேர்ல்டுக்கு பிஎன் ஆச்சு நான் போற பஸ் இப்போ சிட்டிக்குள்ள வந்தாச்சு எல்லாரும் என் கல்லாச்சு போக போறேன் காலேஜி மச்சி பாலாஜி நான் படிப்பது காலேஜி பச்சை பாசு காலேஜி பப்பர பப்பா. குமுதம் 24/7 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு தலை வந்திருக்காரு. தலைனா ஒரு தலை இல்லை, 2 தலை வந்திருக்காங்க. ரொம்ப குழப்பிக்க வேணாம். ரூட்டு தலைகள், சென்னையை அதிர வைக்கக்கூடிய ரூட்டு தலைகளுடைய பிரச்சனைகள் பேசுறதுக்கும், அது மட்டும் இல்லாம அவங்க ரூட்டு தலையா இருந்து இப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது பேசுறதுக்காகவும் இந்நாள் முன்னாள் ரூட்டு தலைகள் இருவர் நம்முடைய இணைந்திருக்காங்க. ஒருத்தர் எத்தி தலை என்கிற எத்திராஜ், 2006 2009 பேட்ச். இன்னொருவர் தமிழ் தலை என்கிற தமிழ், அவர் வந்து ரீசெண்டா முடிச்ச பேட்ச். இந்த 2 பேர்கிட்டையும் அவங்க சந்திச்ச சிக்கல்கள், அவங்க ரூட்டு தலையா எந்த மாதிரியான அனுபவங்களை அவங்க எதிர்நோக்கி இருக்காங்க, அது போன்ற கருத்துக்கள்லாம் நம்மிடையே பகிர்ந்துக்க இன்னைக்கு நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்காங்க. முதல்ல எத்தி தலை என்கிற எத்திராஜ்கிட்ட பேசலாம். அது என்னங்க ரூட்டு தலை என்னது? இது ரூட்டு தலைன்றது வந்து பசங்க மெயின்டைன் பண்ணி போறது ரூட்டு தலை கிடையாது. அதுக்கு அவ்வளோ பெரிய பதவியான்னு கேட்குறோம். அப்போ பார்த்தோன்னா அது ஒரு பலம். அப்போ காலகட்டம் அது ஒரு பலம். இப்போ எப்படி ஒரு ஏரியாவில் ஒரு கவுன்சிலர் இருந்தால் ஒரு மாஸ், ஆனால் அந்த ரூட்டு தலைனா அந்த காலேஜுக்கு ஒரு நம்மளுக்கு அந்த காலேஜ் நம்ம கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஒரு பலம். ஏன்னா சேர்மன் எலெக்ஷன் இல்லாதனால சேர்மன் எலெக்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. 1987 86 பிரின்சிபல் ஆசிட் அடிச்சனால அந்த சேர்மன் எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அந்த ரூட்டு தலைன்றது அது ஒரு பவராக இருந்தது. சரி, பவர் ஓகே. ரூட்டு தலையை எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் படிக்கும்போது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரூட்டு தலைனா வழக்குகள் இருக்கணும். அவங்க மேல வழக்கு இருக்கணும், நிலுவையில் இருக்கணும். ஓகே, சரி. அது இல்லாமல் வந்து பசங்களுக்கு ஒரு பிரச்சனை, காலேஜ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அவங்க கூட போகணும். நம்ம வர தடையனுக்கு அந்த பசங்க கூட வர பசங்களை கூட்டிட்டு கண்டிப்பாக அங்கே போய் அவனுக்கு என்ன பிரச்சனை அது நம்ம இருக்கணும் சப்போர்ட்டாக. அது இருந்தால் மட்டும்தான் ரூட்டு தலையை நீடிக்க முடியும். அப்போ
இல்ல அப்போ பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட தான் எல்லாரும் காலேஜுக்கு போறாங்க. அந்த பிரச்சனையை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு தான் ரூட்டு தலை, அப்படிதான்? அப்படிதான் இருந்தது, ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தது. சரி சரி. உங்க காலத்துல நீங்க வந்து 2006 2009 கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளை கடந்து நீங்க கல்லூரி வாழ்க்கையை முடிச்சிருக்கீங்க. உங்க காலத்துல ரூட்டு தலை எந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்கு? ரூட்டு தலையா நீங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? நான் கொஞ்சம் அதை விட்டு ஒரு அட்வான்ஸாக மாற்றா பண்ணியிருக்கேன். ம் எந்த சண்டைக்கும் பசங்களை கூட்டு போல. சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் ரூட்னு ஒன்று இருந்தது. ம். அது பாரிஸ் ரூட்டு, பூந்தமல்லி ரூட்டு, அதுதான் வெயிட் தான் பெரிய ரூட். பெரிய ரூட். அப்போ எதனால அது? ஏன்னா அதில் வந்து சில ஸ்லம்மை தாண்டி வருது. அது சில சிட்டியில் ஸ்லம்மை தாண்டி வரதுனால பல பல ரவுடியோட பசங்கள் அவங்களோட ரிலேஷன் படிக்கிறதுனால அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது ஆள் பலத்தில். எங்களுதுல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 தான் ஃபர்ஸ்ட் பயணிக்கிறாங்க. 20 பேர் பயணிச்சு கொஞ்சமாக இங்கே சேரும் மச்சான், இப்படி சேரும் மச்சான், நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அப்படி நான் படிக்கும் போது எனக்கு முன்னாடி ஒரு 3 நாள் கைமாறுல சீனியருங்க அவங்க எங்ககிட்ட கொடுக்கும்போது நாங்கள் போகும்போது 20 பேர் தான் போகிறோம். அந்த 20 பேர் இன்னைக்கு 1000 பேராக மாறி இருக்காங்க. சரி. இல்லை நீங்கள் வந்து ரூட்டு தலையா உங்களுடைய பேருந்து பயணம் எங்கேருந்து தொடங்குது, பேருந்து பயணம் முடியக்கூடிய இடத்துக்கு நடுவில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க? பூந்தாமல்லி தான் தொடங்கும். கரெக்டாக நம்ம அப்போ நாங்கள் படிக்கும்போது காலேஜ் வாசலில் நிற்கணும் பஸ்ஸு. நிக்கலனா அந்த பஸ் ரிட்டர்ன் வரும்போது போயிட்டு ரிட்டர்ன் வரும், ஹைகோர்ட்டு போய் ரிட்டர்ன் வரும் அந்த பஸ் அனுப்ப மாட்டாங்க. பசங்க எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, வீட்டுக்கு போக கூடாது அந்த பஸ். ஏன் பஸ் நிக்க மாட்டேங்குது? நிக்கணும். அந்த சீனியருக்கு சொல்லி கொடுத்தது நிக்கணும் அந்த பஸ். இல்ல நீங்க பண்ற அராஜகத்தினால அது நிக்க மாட்டேங்குதா? ஏன் பேருந்து நிக்க மாட்டேங்குது? பயத்துல நிக்க மாட்டேங்குது. அராஜகம் தான். இவங்க யாருன்னா மேல டாப் மேல ஏறுவானுங்க, தொங்குவானுங்க. தப்புதான். தப்பு தெரிஞ்சா அந்த காலேஜ்ல படிக்கிறானுங்க, தப்புன்னு தெரிஞ்சா அந்த காலேஜ்ல படிக்கிறாங்க. இல்ல படிக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. படிக்கிறதுக்கு தான் அந்த காலேஜுக்கு போறீங்களா, இல்ல இந்த மாதிரி தப்பு பண்ணணும்ன்ற மோட்டிவோட தான் போறீங்களா? படிக்கணும் தான் காலேஜுக்கு போறோம். உண்மையா படிக்கணும் தான் காலேஜ். அங்க போனா இது எங்களுக்கு முன்னாடி பண்றத பார்த்து எங்களுக்கும் அது பண்ண வருது. ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் இப்படி பண்ணணும், நம்மளும் வந்து ரூட் அடிக்கணும், நம்மளும் பாட்டு பாடணும், நம்மளும் வந்து ஃபுட்பால்ல தொங்கணும், நம்மளும் டாப்ல ஏறணும், அந்த ஆசை வருது. அது யார் சொன்னாலும் அது அடங்காது. அந்த ஆசை அடங்காது. எவ்வளோ பேரை பார்த்தாலும் அது எவ்வளோ பேர் திட்டு வாங்கினாலும் சரி, எவ்வளோகிட்ட அடி வாங்கினாலும் சரி, எவ்வளோகிட்ட லேடிஸ் திட்டினா கூட அது அடங்காது. அந்த ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது ரூட்டு தலையாக நீங்கள் பயணிக்கும் போது பாட்டு பாடுவாங்கிறீங்க, நல்ல சவுண்டு போடுவேன், நாங்கள் ரூஃப் டாப் மேலே ஏறுவோம் எல்லாம் சொல்கிறீங்க. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அரசு பேருந்து இயக்கக்கூடியவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதை பற்றிலாம் நினைக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக இருக்கும். அதுல வந்து எங்களுக்கு ரெகுலரா வர டிரைவர் கண்டக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு சில டைம் வந்து பஸ், நாங்க போற பஸ் எப்பயுமே காலியா இருக்கும். ஒண்ணு மீன் நாத்து அடிக்கும், இல்லையா அப்பெல்லாம் கோயம்பேடு அந்த வண்டி தான் நாங்க அதிகமா போவோம். அதுல ஸ்மெல் இருக்கும். யாருமே காலேஜ் பெண்கள் யாருமே அதுல ஏற மாட்டாங்க. 53 காலேஜ் பெண்கள் நாங்க படிக்கும்போது யாரும் ஏற மாட்டாங்க. நாங்க பயம் பிளஸ் அது வந்து அதுல போனா கலீஜா இருக்கும், பஸ் கிளீனா இருக்காது. நாங்க மட்டும் அதுல பயணிப்போம். டிரைவர் கண்டக்டருக்கு என்டர்டைமா இருக்கும். நாங்க பாட்டு பாடும்போது அவங்களே சொல்லுவாங்க, இன்னும் 2 பாட்டு பாடு, இன்னும் 2 பாட்டு பாடு, இன்னும் 2 பாட்டு பாடு. அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும். சோ பப்ளிக் பெரும்பாலும் அந்த பேருந்துல பயணிக்க மாட்டாங்க படிக்கிற காலத்துல. அப்போதுலேயே பயணிக்க மாட்டாங்க. இப்போ வந்து தடையை நிறுத்தினால டீலக்ஸ் பஸ் விட்டதுனால எல்லாமே அதை வந்து ஒன்னா டிராவல் பண்றாங்க. தமிழ் தலை சொல்லுங்க. எப்போ முடிச்சிங்க காலேஜ்? ஒரு 2 வருஷம் ஆகுது. ஓகே. நீங்க காலேஜ் படிக்கும்போது இந்த ரூட்டு தலை விவகாரம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ரூட்டு தலைலாம் யாரும் கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டாப் பண்ணாங்களோ அப்போத்துலேருந்து ரூட் ஹெட்லாம் யாரும் போடுறது கிடையாது. போட்டால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் யாருமே ரூட் ஹெட்லாம் போடுறதில்ல. தேர்ட் இயர் எல்லோரும், செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க. தேர்ட் இயருக்கு அவ்வளோதான். தேர்ட் இயரே எல்லாம் தலைன்னு கூப்பிட்டுப்பாங்க. ரூட்டு தலைன்ற ஒரு போஸ்ட் மட்டும்தான் இல்லை. ஆமாம். ஆனால் அந்த சீனியரில் யார் வெயிட்டாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து அந்த ரூட்டு தலை மாதிரியே எல்லா ஆக்டிவிட்டிஸும் நீங்கள் பண்ணுவீங்க, அப்படி தானே? அப்படி கிடையாது. எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. செகண்ட் இயரும் ஃபர்ஸ்ட் இயரும் தேர்ட் இயர் எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பாங்க, ஈக்குவலான மரியாதை. அது அவரு தான் வெயிட்டு இவரு தான் வெயிட்டுலாம் கிடையாது, எல்லாருக்குமே. உங்க பேருந்து பயணம் எப்படி இருக்கும்? பேருந்து பயணம், ரயில் பயணம் ரெண்டும் எப்படி இருக்கும்? எங்களது ட்ரெயின்ன்றது கொஞ்சம் அட்ராசிட்டியோட தான் வருவாங்க. பஸ்ன்றது நாங்கள் கொஞ்ச நாள் அதான் வேற எல்லா காலேஜ் பசங்களும் ஒன்றா சேர்ந்தா எப்படி சும்மா வேற காலேஜே இந்த மாதிரி ரூட்லாம் எடுக்கும்போது நம்மளது பச்சை பாஸு சீனியர்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பண்ணிருக்காங்க, உதாரணமா இருந்திருக்காங்க. உதாரணம்னு சொல்றது அப்படி கிடையாது. வேற காலேஜே பண்ணும்போது நம்மளுக்கு தோணும்ல இந்த மாதிரி ஜாலியாக போகலாம், என்டர்டைன்மெண்ட்டோட போகலாம். அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் பஸ்ஸில் வரவங்கலாம் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அந்த மாதிரி சொல்லும் போது நாங்கள் அதை பண்ண மாட்டோம்.
ஆனா அவங்களே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி கேட்கும் போது அப்ப நாங்க பண்ணுவோம். இல்லை இப்போ இவர் காலத்துல வந்து பெரும்பாலும் பொதுமக்கள் அதில் பயணிக்க மாட்டாங்க பஸ்ஸில். ஆமா. உங்க காலத்துல வந்து நிறைய சொகுசு பேருந்துகள்லாம் கொண்டு வந்துட்ட பிறகு லேடிஸு, வயசானவங்க எல்லாரும் பெரும்பாலும் பயணிக்கிறாங்க. நீங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டினால அவங்க மனசு நொந்து போயிட்டு பேசக்கூடிய பேட்டிகள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படி அது இல்ல உங்களுக்கு மனசு அந்த வருது? மாதிரி பண்ணும்போது நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். அவங்களே சொல்லிருவாங்க இந்த மாதிரி பண்ணாதப்பா கொஞ்சம் கஷ்டமா. இப்ப நம்மளும் அதே மாதிரி தானே. அவங்க ஃபீலிங்ஸ் தானே நம்மளுக்கும் இருக்கும். அதனால நமக்கு நாங்க வீட்டில் அப்பா ஆமா அம்மா அப்பா அக்கா அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இருப்பாங்கல்ல. அதனால அவங்க சொல்லும்போது நம்ம நிறுத்திடுவோம். இல்லை இப்போ அவங்க ஒரு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்காங்க, திடீர்னு அங்கே கால் வச்சு மேலே ஏறுறீங்க, அவங்க மேலே படும், அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதை பற்றிலாம் நினைப்பீங்களா அது மாட்டீங்களா? நினைப்போம். சில பேர் பண்ற தப்புனால எல்லாருக்கும் கெட்ட பேர் வந்து இல்லை அது அப்படின்னா ஒரு என்ஜாய்மெண்ட் தேவை. அது சீனியர் உருவாக்கந்து எல்லாம் ஒரு ஜாலின்ட்டு பண்ணிடுறாங்க. இல்லை இப்போ எங்களுக்கு முன்னாடி இந்த சீனியர் வந்து எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டாங்க, நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்றது கரெக்டா? இல்லை நம்ம கரெக்டாக இருந்து நமக்கு வரக்கூடிய ஜூனியர்ஸை நம்ம நல்ல ஒரு ஒரு வழிக்கு கொண்டு வருவோம்னு சொல்றது கரெக்டா? இப்போ வந்து மோஸ்டா அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சீனியர்லாம் வந்து ஒரு 50 பேர் 60 பேர் பஸ் மேலே ஏறுவாங்க. இப்போ ஏறுறதுனா பாதி பேர், ஒரு 10 பேர் 20 பேர். இன்னும் எங்க ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஆனால் இப்போ கூட சமீபத்தில் கூட பஸ் மேலே ஏறின அது நீங்க கவுண்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு. முன்னாடி வந்து 100 150 பேர் ஏறுறாங்கன்னா இப்போ 50 பேர் ஏறுறாங்க. 50 பேர் அவ்வளவுதான். இன்னும் ஒரு நாலாவது 25 10 அப்படின்னு குறைஞ்சிரும். கன்ஃபார்மா குறைஞ்சிரும். போலீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாங்கல்ல, அதனால சுத்தமா இருக்காது. இதுக்கு மேல கம்மியாயிடும். சரி, போலீஸுடைய நடவடிக்கை, அவங்க வந்து நீங்க பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறீங்க, பொது இடத்துல ஒரு மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது சரிதானே? அப்போ சரிதான், அது சரிதான். ஆனா அது மீறிய வந்து என்ன சொல்றதுன்னா, இப்போ எனக்கு இப்போ நான் இருக்கேன் பூந்தமல்ல இருக்குன்னா, என் நண்பர் வந்து முத்துக்குமராலையோ இல்லை சிந்தி காலேஜ்ல படிக்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை, போய் போலீஸ் ஸ்டேஷனை போய் நாட மாட்டார். அப்போ காலகட்டத்தில் இதுமாரி என் தங்கச்சியை இதுமாரி பண்ணுறாங்க, அந்த காலேஜில் ரேகிங் பண்ணுறாங்க, அப்போவும் எங்கள் உதவி தான் தேவைப்படும். நீங்கள் வந்தால் நீங்கள் ஒரு 10 பேர் வந்தால் அவங்க பயப்படுவானுங்க, எங்கள் தங்கச்சி எதாவது பண்ண மாட்டாங்க. இல்லை இது ரவுடி கலாச்சாரத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய செயலாக நீங்கள் பார்க்கலையா? எங்களுக்கு அப்போ தெரியல, எங்கள் லைஃப் அப்போ படிக்கும் போது தெரியல. அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு வந்த பேர் தான் நம்ம பண்ணதெல்லாம் தப்பு எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் படித்து முடிச்சு? நான் படிச்சு முடிச்சு குறைஞ்சது 8-9 வருஷம் மேல ஆயிடுச்சு. பிஜி முடிச்சு. ஆமா 2011 13 பிஜி முடிச்சு. சரி, அப்ப பண்ண தவறுகள் நினைச்சு நீங்க இப்போ வருந்துறேன். இப்போ வருந்துறேன். இவங்களுக்கும் நான் அட்வைஸ் பண்ணேன், சில பேருக்கு அட்வைஸ் பண்ணேன், நீங்க பண்றது தப்பு. இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போச்சு. நீங்க ஒரு தவறு பண்ணாலும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தவறுன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இப்போ சோசியல் மீடியாலயும் சரி நிறைய பாக்குறோம். இது வந்து எல்லாருமே அந்த கமெண்ட்லேயே போட்டிருப்பாங்க, நம்ம கல்லூரியை பற்றி கேவலமாக பேசுறதை கேவலமாக போடுறோம். ஆனால் அந்த கல்லூரி வந்து இப்போ சொல்கிறேன், ஏன் அந்த காலேஜ் வந்து ரவுடிஸாக உருவாச்சுன்னு இப்போ சொல்கிறேன். அது கதையை 1942 வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடின ஒரே கல்லூரி சவுத் இந்தியாவில் எங்கள் கல்லூரி மட்டும்தான், பச்சையப்பன் கல்லூரி மட்டும்தான். கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு வாரம் 10 நாள் கூட இருக்கலாம். அப்போது லைலா காலேஜ் வந்து சப்போர்ட்டுக்கு வருது. சப்போர்ட்டுக்கு தான் அந்த வெள்ளைக்காரன் அடிச்சு ஓட விட்ட காலேஜ். அப்போதுலேருந்து அது கிரியேட்டிவ் உருவாயிடுச்சு. ரவுடிசம் இந்த காலேஜில் படித்தா ரவுடிசம், இதுதான் உண்மை. அதால வந்து படித்தவங்க இதுக்கு முன்னாடி படித்தவங்க அப்படியே கொஞ்சம் ஜென்ரேஷன் மாறி எல்லாமே அது அந்த மைண்ட் தாட்லேயே படிச்சு ரவுடிசமாகவே இருக்கு. இல்லை, ஆங்கிலேயர்களை அடித்து விரட்டிய வரலாறுலாம் சொல்றீங்க, அது நல்ல ஒரு விஷயத்துக்காக தானே அது நடந்துச்சு. அதுதான் சொல்றேன். ஏன் தவறா நீங்க பின்பப்படுத்துறீங்க? நான் பின்தொடரல, எனக்கு முன்னாடி வழி நடத்தினவங்க, அதுக்கு முன்னாடி வழி நடத்தினவங்க எல்லாருமே அந்த ஒரு மோட்டிவ்ல வந்து இது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இதுல பெரிய பெரிய அரசியல் முதல்வராக இருக்கு, முதலமைச்சராக இருப்பாங்க, நிறைய பேர் ஒரு பெரிய பெரிய துறையில இருப்பாங்க. இது அரசியல் கலந்த ஒரு ரவுடிசம், இதுலயும் ஒரு அரசியல் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் பொது வெளியில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துறீங்க, அட்ராசிட்டி பண்ணுறீங்க, பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறீங்க, கல்லூரி நிர்வாகம் உங்களை கண்டிக்காதா? கண்டிப்பாக கண்டிக்கும். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதிகபட்சமாக? சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ படிக்கும்போது சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு வாட்டி பண்ணுவாங்க, 2 வாட்டி, 3வது வாட்டி டிசி கொடுத்துருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, பட்டா கத்தி எடுக்கிறீங்க, வேற என்னென்னவோ எடுக்கிறீங்க, பாம்பெல்லாம் கூட சமீபத்தில் பயன்படுத்துறீங்க. அது எப்படி? நீங்கன்னா நீங்கள் கிடையாது, உங்கள் காலத்தில் சொல்கிறேன், எப்படி அது பொருள் எங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க? அது பழைய சீனியர்லாம் கொடுத்துட்டு போனது கொஞ்சம் இருக்கும்.
அப்புறம் அவங்க வீட்டு அதாவது அது சீனியர் வந்து சீனியர்னு எல்லாமே சொல்லிட்டு நீங்க எப்படின்னா சீனியர் மேலே பழி போட்டுறீங்க. எல்லாமே எப்படின்னா லோக்கல்ல இருந்து எடுத்துட்டு வரானுங்கல்ல. நம்ம மட்டும் காலேஜ் போகும்போது லோக்கல் பசங்க வந்துருவானுங்க, அங்கங்க இருக்க லோக்கல் பசங்க. அதாவது அவனுங்க காலேஜுக்கு தான் சம்பந்தம் இல்லாத லோக்கல் பசங்க சம்மந்தம் வருவாங்க. இல்லாத லோக்கல் பசங்க கூட வருவானுங்க ம் நிறைய பேர். ம் அவனுங்க தான் மெயினா எடுத்துன்னு வர்றது எல்லாமே. ம். அவனுங்க கிட்ட இருந்து தான். இப்போ இவர் சொன்ன மாதிரி என் தங்கச்சியை ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டான், என் அக்கா ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டான், நீ வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறது ஓகே. காலேஜ் பசங்களுக்குள்ள வேற மாதிரியான தகராறுலாம் வருது. பட்டாக்கத்தி எடுத்து வெட்டிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆமா, இதெல்லாம் நல்லதா? நல்லது இல்லதான். ஆ. இப்ப அவங்க அடிக்க வரும்போது நம்ம கம்முனா இருக்கிறது. அதுக்குன்னு வெட்டிடலாமா? வெட்டிலானா அந்த கத்தி எப்படி எங்க இருந்து கொண்டு வரீங்க? கல்லூரிக்கு போகும்போது அதை எப்படி நீங்க வைப்பீங்க? நான் திரும்ப திரும்ப நீங்கன்றது நீங்க கிடையாது. உங்க காலத்துல படிக்கக்கூடிய உங்க நண்பர்களா இருக்கலாம், இல்ல உங்க கூட பயணிக்கக்கூடிய பேருந்துல பயணிக்கக்கூடியவர்களா இருக்கலாம். நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி பார்த்திருக்கீங்க தானே? பார்த்துருக்கேன். ம் ஆனா அது எங்க இருந்து எடுத்துட்டு வரானுங்கன்னா, அதான் சொன்னேன்ல, லோக்கல்ல பெரிய பெரிய ஆளுங்கலாம் இருப்பாங்கல்ல, ம் அவங்க கூட இருக்கவனுங்க, அந்த மாதிரி வரவனுங்க எடுத்துட்டு வருவானுங்க. ம். சரி, கல்லூரிக்கு உள்ள கொண்டு உள்ள போவீங்க. எடுத்துட்டு போக முடியாது. ம் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ம் உள்ள எல்லாமே பேக்லாம் வேற செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ம் உள்ள ஸ்ட்ரிக்டா இருக்கும். அது வெளியே எங்கன்னா வச்சுட்டு வருவானுங்க. உள்ள எடுத்துட்டு போக வாய்ப்பு இல்ல. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் காலேஜ். இப்பெல்லாம் ஃபுல்லா சிசிடிவி கேமரா போட்டு ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க மாட்டிக்கிறீங்க. காலேஜ். ஆமா, ம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க காலேஜ். அதனால உள்ளலாம் எடுத்துட்டு போக முடியாது. ட்ரெயின்ல தேய்க்கிறீங்க அப்படியே கத்திய. இதெல்லாம் எப்படி? பப்ளிக் அவ்வளோ பேர் பயணிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அப்படி ட்ரெயினில் தேய்க்கும் போது ஒருத்தர் கால் வெட்டிடுச்சு. அது இப்போ நீங்கள் ரீசெண்டாக முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறனால கேட்குறேன். இந்த இல்ல பழக்கம் அது மாறுமா எப்படி? அது கன்ஃபார்மா மாறிடும். அதான் போலீஸ் ரொம்ப ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல. ஒரு 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 ஆள் நடவடிக்கை எடுத்தாலும் கத்தி புது வகையில் வருது. அது அந்த சைட்ல இருந்து வரவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ட்ரெயின்னால யாரும் அவ்வளோ கண்டுக்கிறது இல்ல. ம் நம்ம பஸ்ல இருந்து போறதுனால நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம். ஃபுல்லாவே ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும் நம்ம சைடு. இல்லை, இப்போது பசங்க பொருள் கொண்டு வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, எங்கே வச்சுருப்பாங்க, எப்படி வச்சுருப்பாங்க அதை? பாக்கெட்ல பாக்கெட்ல ம் பேண்ட் இடுப்புல வச்சிருப்பாங்க. எடுத்துட்டு அவங்களே வருவாங்க. வெட்டிடாது அது? அது கிழிக்காது. அது திருப்பி அது அவங்களுக்கு தெரியும்ல எப்படி அந்த வச்சா நேக்கு எப்படி. தெரியும். ஆமா, அதனால அது பிரச்சனை இல்லை. ம். அவங்களுக்கே தெரியும் எல்லாமே. அதாவது அவங்களுக்கு தெரியும்னா அப்போ அவங்க படிக்கிறதுக்கு தான் வராங்களா, இல்லை எப்படி அந்த நேக்கை கற்றுக்கிறதுக்கு வராங்களா? அது கத்துக்கிறது அவனுங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே அவனுங்க எடுத்துட்டு வரானுங்க. எப்படி இங்க காலேஜ் வந்து எப்படி அவனுங்களால கத்துக்க முடியும்? தெரிஞ்சதுனால அவனுங்க எடுத்துட்டு வரானுங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஏரியா அந்த தெரிஞ்சுட்டு தான் மாதிரி இப்படி இருக்கும். வராங்க. ஆமா, ம். அதனால அவனுங்க எடுத்துட்டு வருவானுங்க. இப்ப நல்லா படிக்கிறவன் யாரும் எடுத்துட்டு வர மாட்டான்ல. ஏன்னா அவனுக்கு தெரியாது. எத்தனை வந்தாலும் அவன் மாட்டிப்பான்ல. நல்லா படிக்கிறவன்றீங்களே, நல்லா படிக்கிற பசங்களும் இருக்காங்க அப்போ. நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நான் கூட பிகாம் முடிச்சுட்டு எல்எல்பி தான் பண்ணிட்டு இருக்கேன். ம். அப்ப ஃபீஸ் கட்ட முடியாதவங்க தானே அதிகமா வந்து அங்க படிக்கிறாங்க. இப்போ நல்லா படிக்கிறவங்க இந்த பிரச்சனையில அவங்க தங்களை இன்வால்வ் படுத்திக்கிறது, இல்ல வலுக்கட்டாயமா அவங்க உள்ள தள்ளுறது, இல்ல நீங்க பண்ற பிரச்சனையில அவங்க மாட்டிக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே பண்ண தெரிஞ்சவன் அங்க இருக்க மாட்டான்ல. ஏன்னா அவனுக்கு எல்லாமே பண்ண தெரியும். எதனா பண்ணிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுவான். மாட்டிக்கிறது நாங்க தானே மாட்டிக்கணும். எல்லாமே பண்ண தெரிஞ்சவன் அவன் அசால்ட்டா போயிடுவான். ஆனா மாட்டிக்கிறது நிறைய பேர். வேற ஆள் சம்மந்தமே நல்ல இல்லாத. சம்பந்தம் இல்லாதவங்க ஆமா. தான். இப்போ இந்த கத்தி கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து இப்போதான் அதிகமா பார்க்க முடியுது. நம்ம இப்போதான் அதிகமாக நீங்க இருந்த காலத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? நீங்க எந்த மாதிரியான பொருளை பயன்படுத்திருக்கீங்க? நான் பயன்படுத்துறது இல்ல. நீங்க நான் ஒரு நீங்க கிடையாது. கிடையாது. நீங்க ஏன்னா உங்க நான் காலத்துல யூஜி பயணிச்ச பிஜி வேற பண்ணியிருக்கேன். அதனால நம்மளுக்கு ஏன்னா ஒரு யூஜி ஃபர்ஸ்ட் அதே காலேஜ்ல பிஜி பண்ண முடியாது. வழக்கு தான் பண்ண முடியாது. ம் எங்க நான் கூட படிச்ச நண்பர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். எடுத்துட்டு வருவாங்க. அவங்கள அதான் சொன்னேனே, பூந்தமல்லியிலேருந்து திருவேற்காடு வரும். அங்க ஒரு 50 பேர் சேர்றாங்கன்னா, அது மதுரவாயில் அங்க ஒரு 50 பேர் சேர்றாங்க. அம்ஜிகர் ஒரு 50 பேர், என்எஸ்கே வர வரைக்கும். அதுலேருந்து கரெக்டாக அந்த கோயம்பேடு சிட்டிக்குள்ள வரும்போது அந்த அந்த 50 பேர்ல ஒரு 10 பேர் லோக்கல் பசங்க இருப்பாங்க. ம். வேலை வெட்டிக்கு போகாம இந்த ஆட்டோ ஓட்டுற பசங்கள்லாம் வந்து அவங்க வந்து கண்டிப்பா ஒரு டூல்ஸ் வச்சிருப்பாங்க உள்ள. ம் அப்போ நான் பார்த்துருக்கேன். பயன்படுத்துவாங்க. எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இந்த காலேஜ் பேரை வச்சு அவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்டாக காட்டிப்பாங்க. அதுக்கான அவசியம் என்னன்ற அவங்களுக்கு? இந்த காலேஜ் பேர் சொன்னாலே பயப்படுறாங்க வெளியில. இப்போ கடையில் போயிட்டு இப்போ கத்திட்டு பச்சை பாசம் வந்து எனக்கு பின்னாடி 100 பேர் இருக்காங்க, பிரியாணி கொடுனா உடனே பிரியாணி போட்டில் போட்டு. ம் காலேஜ் பேரை வச்சு நிறைய பேர் ரவுடிசம் தான் பண்ணியிருக்காங்க. எது காலேஜ் படிக்கிறவங்க கூட யூஸ் பண்ணல, ம் படிக்காதவன் தான் மிஸ்யூஸ் பண்றான். இப்போ கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி ரூட் அடிக்கக்கூடிய மாணவர்களை வந்து அரசியல் தேவைக்காக பயன்படுத்தியிருக்காங்களா? கண்டிப்பா.
அதாவது இந்த பொதுக்கூட்டத்துக்கு நீங்க போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில நாட்களுக்கு முன்பு ஒரு கல்லூரி முதல்வர் கூட சொன்னதா செய்திகள்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி உங்களை யாருன்னா கம்பல் பண்ணி நீங்க இந்த ஒரு கட்சியோடைய பொதுக்கூட்டத்துக்கு நீங்க போகணும், இந்த கட்சி நடத்தக்கூடிய தேர்தல் பணிகளுக்கு நீங்க போகணும், நீங்க படிக்கிறவனா கூட பரவாயில்ல, இந்த பணிகளுக்கு நீங்க போய் தான் ஆகணுன்ற மாதிரி யாருன்னா வற்புறுத்திருக்காங்களா? எனக்கு இப்ப தெரிஞ்சு அது தெரியல. ம் ஆனா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னு கண்டிப்பா அது போய் தான் ஆகணும். ம் ஒரு இப்ப சீனியர் சொன்னார்னா போய் தான் ஆகணும். போலாம் சீனியர்ஸ் தான் சொல்லுவாங்க, கல்லூரி நிர்வாகம் சொல்லாது. சொல்லாது. கல்லூரி நிர்வாகம் சீனியர் மூலமா சொல்லுமா? எப்படி அது? கிடையாது. கல்வி நிறுவனம் வந்து படிக்க சொல்லுவாங்க, இல்லையா வீட்டுக்கு போதா சொல்லுவாங்க. நம்ம குறை சொல்லக்கூடாது. சும்மா அது வெளியில பேசுறவங்க எப்படி வேணா பேசிக்கிட்டோம். சீனியர் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்தே ஆகணும். வரலன்னா நாளைக்கு வந்து வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி கொலை மிரட்டல் மாதிரி வருவாங்க, இல்ல திட்டுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய கல்வி முறையிலும் அதே மாதிரி நடக்குது தானே? உங்களை எல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்களா? நடக்குது. ஆனா கண்டிப்பான்றது கிடையாது. சொல்லுவாங்க. சில சூப்பர் சீனியர் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க போங்கடான்ட்டு. இந்த மாதிரி நாங்களே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருக்கோம். ஒரு கட்சியோட ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருக்கோம். சூப்பர் சீனியர் தான் வந்தாங்க, கூட்டு போக சொன்னாங்க. கூட்டு எல்லாம் போயிட்டானுங்க, ஒரு 20-30 பேர்கிட்ட போயிட்டாங்க. அங்க போலீஸ் வந்து அவங்களே அடிக்கும் போது எங்களை விட்டு போயிட்டாங்க. ஏன்? போலீஸ் அவங்களே அடிச்சு தெத்திட்டாங்க. நாங்க தான் இப்ப நடுவுல மாட்டிக்கணும். ஓகே. எவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு? அது பேமெண்ட் வந்து அது சூப்பர் சீனியர் வந்து எங்களை ஒருத்தர்கிட்ட சொல்றாங்களே, அவங்க கிட்ட அவங்க மாத்திப்பாங்க பேமெண்ட். ஆனா இப்பயும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, மீட்டிங்லாம் போகணும், கூட்டு போகணும் அப்படின்னு. இப்ப அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் போறவங்களை வந்து கைது செய்யறாங்க, அவங்க மேல வழக்கு போடுறாங்க. ஆமா. அப்போ அந்த வழக்கு வந்து உங்க மேல இல்ல அது நம்மளுக்கு சம்மந்தம் இருக்காது. அதுக்கு வந்து பொறுப்பு அவங்க தான் எடுத்துப்பாங்க. இந்த பஸ்ஸுடைய ரூட்டு தலை பிரச்சனைகள் பத்தி மட்டுமே பேசணும். இந்த ரூட்டு தலையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன? இப்போ ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்களே போய் களத்துல நீங்க கலந்துங்க. நாங்க ஊடகத்துல இருந்து நாங்க காட்சிப்படுத்திருக்கோம். நாங்க ஒரு வாரம் ப்ரூஃப்ல ஆதாரம் என் போன்ல இருக்கு. ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நாங்க தன்னெழுச்சியா நீங்களே அந்த ஜல்லிக்கட்டுல பங்கேற்றீங்க. ஓகே. மக்களுக்கு ஒண்ணுனாலும் வருவோம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா வருவோம். அது ஒண்ணு இருக்கு. சில காலேஜ்லாம் வந்து இஷ்யூ ஆகி அந்த டைம்ல வந்து போராட்டம் நடத்துனாங்க. எல்லா காலேஜ்லயும் வந்து அந்த நாங்க படிக்கும்போது சப்ஜெக்ட் மூலியமா இதுமாரி. ஆனா அப்பயும் எங்க காலேஜ் தான் நாடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வச்சாதான் அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு பயங்கரமா பூஸ்ட் ஆகும் பேசும். எதுவாக இருந்தாலும் நாங்க தான் முதல் ஸ்ட்ரைக் அடிப்போம். அது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாங்க தான் முதல் ஸ்ட்ரைக். ஏன்னா பச்சைப்பன் ஸ்ட்ரைக் வச்சாலே அது பெரிய ஒரு ஃபிளாஷ் நியூஸா இருக்கும். அப்போ இப்போ எனக்கு அது நான் தெரியல, இவங்க ஜென்ரேஷன் என்னன்னு தெரியல. நான் அப்போன்ற ஜென்ரேஷன் நான் பார்த்தது. சரி, உங்க காலத்துல நல்ல விஷயங்கள் நாங்க இதெல்லாம் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு எதனா சொல்ல முடியுமா? நாங்களும் ஸ்ட்ரைக் அடிப்போம். வள்ளுவர் கோட்டத்தை பெருமையா சொல்றீங்க ஸ்ட்ரைக் அடிக்கிறோம். வேற நல்ல நாங்க விஷயம் படிச்சதுக்காக தானே ஸ்ட்ரைக் அடிக்கிறோம். இப்ப வந்து கொரோனா டைம்ல எக்ஸாம் யாராலையும் எழுத முடியல. அதுக்கப்புறம் கரெக்டா காலேஜ் ஓபன் பண்ணி 2 மாசம் 1 மாசத்துலயே எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்ப எக்ஸாம் வேணாம்னு சொல்லி எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஏன்னா லெசன்ஸ் எதுவுமே எடுக்கல. அப்ப நாங்க எப்படி எழுத முடியும், கிளியர் பண்ண முடியும்? அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணோம். அப்புறம் காலேஜுக்கு பஸ் டிக்கெட் தரல, பாஸ் தரல காலேஜ்ல, அதுக்கு ஸ்ட்ரைக். உரிமைகளுக்காக எங்க உரிமைகளுக்காக நாங்க ஸ்ட்ரைக் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒரு கட்டாயம் இல்ல. ஸ்ட்ரைக் பண்ணி தான் வாங்க முடியும்னா ஸ்ட்ரைக் பண்ணி தானே ஆகணும். இப்போ அது இல்லாம பேருந்துல பயணிக்கும் போது நாங்க இந்த நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு பஸ் டே கொண்டாட்டம் வரும்போது நான் இத்தனை பேருக்கு நாங்க சாப்பாடு போடுவோம், அந்த மாதிரி எதுனா இருக்கா உங்ககிட்ட? அது மாதிரி பண்ண மாட்டோம். நாங்க எங்க ஸ்டூடெண்ட் வரையும் கலெக்ட் பண்ணுவோம். எவ்வளவு கலெக்ட் பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு தெரியும் 10 ரூபான்றதே பெரிய விஷயம். 20 ரூபா எங்களால வந்து கலெக்ட் பண்ணுவோம். நான் சின்ன பையன் தான். கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு ரெகுலரா கூட்டு வர டிரைவர் கண்டக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுப்போம். ஓகே. அவங்க வீட்டில் கூட தந்துருக்க மாட்டாங்க, தீபாவளி கூட தந்துருக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு துணிமணி எடுத்து கொடுத்து ஸ்வீட் பாக்ஸு பழம் எல்லாம் வச்சு தட்டில் அழகாக எங்களுக்கு அது கலெக்ட் ஆன காசு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ ஒரு பெரிய அமௌண்ட்டாக 2 பேர்கிட்ட சந்தோஷமாக வாங்கிப்பாங்க டிரைவரும் கண்டக்டரும். எதனால எங்களை வந்து பாதுகாப்பாக கூப்பிட்டு போறாங்க அப்படின்றதுனாலயா, இல்லைன்னா எங்களுடைய அராஜகத்தெல்லாம் நீங்க பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்றதுனால? எதனால? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த ரூட்ல வந்து நாங்க மாட்டிக்கிட்டுமே, நீங்க இருந்தால்தான் தான் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு. அவங்க அந்த பஸ் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்க தான், எங்களை தான் அவங்களே வாண்டடா பாட்டு பாட சொல்லுவாங்க. எங்க ஜூனியர் பசங்களை சீனியர்லாம் பாடுவாங்க, அவங்க அதை கேட்டே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து ஏன்டா இவங்க ஏறணும்னு சொன்னதில்லை, ஏறுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க வரலையேன்னு அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை, ஏன்டா நீங்க ஏறுறீங்கன்னு தானே கேட்குறாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி கேட்பாங்க.
கேட்க தான் செய்வாங்க எல்லாருமே. கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உங்களாலயும் உங்களை ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்களாலயும் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கும் அது கஷ்டம்தான். ஆனா அவங்க சில டைம் சொல்லுவாங்க அடிக்காதீங்கப்பா அப்படின்ட்டு. அப்போ வந்து நாங்க கேட்டுப்போம். அடிக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கும் வேற பஸ் இருக்காது. எக்ஸாம் டைம் போவோம். எக்ஸாம் டைம்லாம் போகும்போது எதுவுமே ரூட்டு கிட்ட எதுவுமே எடுக்கலாம் மாட்டாங்க. அப்படியே பாட்னு சீட்ல உட்காந்துன்னு போயிட்டு வந்துருவோம். அதே மாரி யாருன்னா டேய் என்ன இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்படி உரிமையா கேட்கறவங்க மேல உங்கள்கிட்ட கோவம் வரும்ல. நீ யாரா என்ன கேட்கறதுக்கு? அப்படி வந்திருக்கு. வந்து நிறைய பேருக்கிட்ட சின்ன சண்டை சின்ன சண்டை போட்டிருக்கீங்க. வந்திருக்கு. ஆமா, கண்டக்டர் கிட்டே சண்டை வந்திருக்கு. அது மாதிரி சண்டை நிறைய வந்திருக்கு. ஓகே. இந்த பஸ் பயணத்துல நீங்க பண்ண நல்லதுன்னு எதனா இருக்கா? இப்ப அவர் சொன்னாரு நாங்க வந்து துணிமணி எடுத்து வைப்போம் டிரைவர் எங்களுக்கு கண்டக்டருக்கு. வந்து ஓப்பன் டே இல்லாதனால பஸ் டே இல்லாதனால கண்டக்டர் ஓ, அவங்க காலத்தோட முடிஞ்சிருச்சு அது பஸ் டே. ஆமா. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா இப்ப எங்க ரூட்னா தேர்ட் இயர் சொன்னல, தேர்ட் இயர்ல இருக்கவங்க எல்லாருமே இப்போ ஃபர்ஸ்ட் இயர் யாருக்கு ஃபீஸ் கட்ட முடியலையோ எங்களுக்குள்ள காசு கலெக்ட் பண்ணி அவனுக்கு ஃபீஸ் கட்டுவோம். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனு இப்போ திடீர்னு கல்யாணம் திடீர்னு நடந்துரும். குறைஞ்ச ஃபீஸ் தான் சொல்றீங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட கட்ட முடியாத அளவுக்கு வந்து படிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓ, அந்த ஃபீஸ் கட்டுவோம். இப்போ அவங்க வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இப்போ கல்யாணம் சில பேருக்கு திடீர்னு லவ் மேரேஜ் கல்யாணம் ஆகிடும். அவனுக்கு கல்யாணத்துக்கு காசு எங்களால் முடிஞ்சது காசு கொடுப்போம். எதனா ஆப்ரேஷன் அவங்க வீட்டில் எதனா கஷ்டம்னா நாங்கள் கண்டிப்பாக நிறைய பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா ரூட்னாலே எல்லாருமே இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதுன்னா அது ரூட்ல இருந்து எல்லாருமே போவோம். எங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க வீட்டில் போய் எல்லாரும் பேசுவோம். எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் வருவோமே. ஒரே குடும்பமா ஒரே நாங்க ஃபேமிலியா. இருந்திருக்கோம். ஆமா, அந்த மாதிரி தான் இருப்போம். பரவாயில்ல. என்டர்டெயின்மெண்ட் சொன்னீங்கல்ல. என்டர்டெயின்மெண்ட்னா நீங்க எந்த மாதிரியான பாட்டை அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல பேருந்துல பாடுவீங்க? இப்போ பாடியே காமிச்சிருங்க, நல்லா இருக்கும். இதெல்லாம் மறந்து போச்சு. சும்மா ஒரு 4 வரி பாடுங்களேன். நீ ஆச்சு நான் ஆச்சு வேர்ல்டு கப் என்னாச்சு நான் போற பஸ் இப்போ சிட்டிக்குள்ள வந்தாச்சு எல்லாரும் என் கல்லாச்சு போக போறேன் காலேஜி மச்சி பாலாஜி நான் படிப்பது காலேஜி பச்சை பாசு காலேஜி பப்பர பப்பா ஆணு பெண்ணு சேர்ந்துட்டாங்க ரொம்ப நேரமா கொஞ்சிறாங்க கொடையிறாங்க பீச்சு ஓரமா ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டாங்க கொஞ்ச நேரமா கொஞ்சிறாங்க கொடையிறாங்க பீச்சு ஓரமா கொஞ்சிறாங்கம்மா கொடையிறாங்கம்மா கொஞ்சி 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 கொடையிறாங்கம்மா நீ ஆச்சு நான் ஆச்சு வேர்ல்டு கப் என்னாச்சு நான் போற பஸ் இப்போ சிட்டிக்குள்ள வந்தாச்சு எல்லாரும் என் கலாச்சி போக போறேன் காலேஜி மச்சி பாலாஜி நான் படிப்பது காலேஜி பச்சை பாசு காலேஜி பப்பர பாப்பா. குட், நைஸ். நாங்க சலைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பி வந்து துடிப்பா இருக்கான். நீங்க என்ன மாதிரியான ஒரு பாட்டு பஸ் ரூட்ல பாடுவீங்க? பச்சை பாசு பிள்ளைங்க தான் பண்ணாங்க மஜாவா ரூட் எடுப்போம் வாங்க சோலோவா பாடுவேனா சாங்க எங்க கிட்ட மோத வேணா போங்க சென்னை சிட்டி உள்ள நாங்க எல்லாம் தொல்ல சென்னை சிட்டி உள்ள நாங்க எல்லாம் தொல்ல பச்சை பாஸ்ல படிச்ச ஏறும் நாலேஜி பல ஜாம்பவான்கள் படிச்ச எங்க காலேஜி பச்சை பாஸ்ல படிச்ச ஏறும் நாலேஜி பல ஜாம்பவான்கள் படிச்சது எங்க காலேஜி. குட் குட், நல்லா இருக்கு. இப்போ காலேஜ் போற பசங்க, அதான் குறிப்பா இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போறவங்க வந்து பெருசா கையில நோட்டு புக்கு பேகு அதெல்லாம் எடுத்துட்டு போய் பார்க்கறதே கிடையாது. அப்போவா இருந்தாலும் சரி இப்போவா இருந்தாலும் சரி. எப்படி எப்படி படிப்பீங்க? இது வந்து இப்போ 12வது படிக்கும் போதே நான் ஒரு நோட்டு தான் எடுத்துட்டு போனேன். அக்கௌண்ட்ஸ் நோட் மட்டும் எடுத்துப்பேன். இப்போ அப்போவே ஸ்கூல் படிக்கும் போதே நோட் எடுத்துட்டு போவாங்க, பேக் எடுத்துட்டு போக போறாங்க. அப்போ காலேஜில் எப்படி எடுத்துட்டு வருவானுங்க? ஸ்கூல் படிக்கும் போதே 6வது படிதான் சரி 10வது படிதான் 12வது அவன் ஃபுட்பால தான் இருக்கிறான். ஃபுட்பால் அடிக்கிறான். ஃபுட்பால் அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. பேக் எதுவுமே எடுத்துட்டு போறது இல்லை. ஃபுட்பால் மீறி அந்த ஜன்னல் மேல நிக்கிறான். ஜன்னல் மேல நிக்கிறான். அதுக்கப்புறம் அப்பவே முடிஞ்சா டாப் ஏறான் ஸ்கூல் படிக்கும் போதே. அது அப்படியே ஜென்ரேஷன் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஜென்ரேஷனா வருது எல்லாருக்கும். சோ இப்ப தடுக்க வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் தான் கவனிக்கணும். பையன் எங்க போறான் எங்க வரான், ஸ்கூலுக்கு நோட்டு எடுத்துட்டு போறானா எடுத்துட்டு போலியா, சாப்பாடு எடுத்துட்டு போறானா இல்லையா, வீட்டுல காலைல குளிச்சுட்டு கிளம்பிட்டான் அப்பா தொல்லை கொஞ்சம் இருந்தா அந்த பையன் கெட்டு போயிடும். அவனுக்கு காலத்துல என்ன எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ என்ன நல்லா கவனிச்சிருந்தா நான் வந்து அப்பவே நான் நல்லா படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல இல்ல என்ன நல்லா தான் படிக்க வச்சாங்க. எனக்கு அம்மா வரையும் படிக்க எனக்கு பெருமையா இருக்கு. எங்க அம்மா அப்பா இந்த காலேஜ்ல படிக்க வச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் சொல்றது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் சொல்றேன். நான் அப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். உன்னதான்டா சொல்றாரு. இல்ல நாங்க வந்து காலேஜ்ல நோட்லாம் வச்சுட்டு வந்துருவோம். காலேஜ்லயே வச்சுட்டு வந்துருவோம். எப்படி சார் படிப்பாங்க? காலேஜ்ல நோட் வச்சிருந்தா எப்படி சார் படிப்பாங்க சொல்லுங்க. வீட்ல எல்லாம் ஆன்லைன்ல வந்துருது.
அதை வச்சு படிக்க வேண்டியதான். போன்ல phone ல படிக்க படிக்கிறது எல்லாமே. எக்ஸாம் ஆன்லைன்ல போன் எடுத்து போய் எக்ஸாம் பார்த்து எழுதுறாங்க சார் இன்னைக்கு Bit test தான் காலகட்டம் அன்னைக்கு காலகட்டத்துல எங்களால எழுத முடியுதா சொல்லுங்க. ஆமா, எவ்வளவு பேர் அதான் அறிவு டெக்னாலஜியே இல்லையே. அன்னைக்கு டெக்னாலஜியே இல்ல. ஒண்ணு பிட் எடுத்துட்டு போனோம் இல்ல புக் எடுத்துட்டு செக் பண்ணி மாட்டிப்போம். இன்னைக்கு போனே போதுமே. டெக்னாலஜி வச்சு பிட் அடிக்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்களால வீட்ல போய் படிக்க முடியும்? பிட்டு படிக்கிறதுக்கு தான் போன் வச்சு படிக்கிறோம். பிட் அடிக்கிறது சரி, எப்படி அங்க exam இது போடுவாங்க. சரி, நோட்ஸ் எல்லாம் எழுதி அங்க நோட் அங்க வச்சிடுறீங்க. போட்டோ எடுத்துட்டு வந்துருவோம். காலேஜ் உள்ள போன்லாம் கூட அலௌடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, உள்ள வச்சு எதனா பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ண முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சுல காலேஜ். ம். எப்படி நம்ம பார்த்து எழுதுறது போனை சரி பார்த்து? அவ்வளோ சமூக வலைத்துல வருது. அவங்களே ஒரு பதிவு போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பிட் அடிச்சு எழுதுறதுல ஒரு பதிவு போடுறாங்க. கிளாஸ் ரூம்ல கிளாஸ்ல டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க, இவங்க ஒரு ரீல்ஸ் பண்றாங்க. என் காலேஜ்ல மொத்த எல்லா காலேஜுமே இன்னைக்கு ம், ம், ம். டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க, அது ஒரு ரீல்ஸா போடுறாங்க. டீச்சர் பாடம் இவங்க வந்து அரட்டை சின்ன பாட்டு பாடுறது ஒரு அரட்டையா எடுத்து ஒரு ரீல்ஸ்ல போடுறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இது. நல்லது இல்ல இது, எங்களுக்கு மட்டும் இல்ல மொத்த எல்லா காலேஜுக்குமே நல்லது இல்ல. ம். என்ன இப்படிலாம் பண்றீங்க? அது அதுக்கேத்த மாதிரி இப்ப அவங்க காலத்துல போன் இல்ல இருந்திருந்தா அவங்களும் அதே தானே பண்ணிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி ட்ரெண்ட். எங்க காலத்திலே போன் இருந்து சார், ம். எங்க காலத்திலே போன் இருந்து 000 இருந்தது. அதுல ஒண்ணும் எடுக்க முடியாதுல்ல உங்களால, கேமரா எடுக்க முடியாது. நாங்க டெக்னாலஜி இல்ல வளர்ந்துச்சு, சார், நாங்க அதுலயே எடுக்கிறோம். டைப் பண்ணி மெசேஜ் டைப் பண்ணி போலாம்ல. ஆமா, அது வச்சாங்களா அவங்க? டெக்னாலஜி எங்க கிட்ட இருக்குங்க, நாங்க வீடியோ எடுக்கிறோங்க. உங்ககிட்ட இல்லன்றதுனால நீங்க அந்த ஆதங்கத்துல சொல்றீங்க. எங்க கிட்ட இருக்கு, நாங்க பயன்படுத்துறோங்கிறான். நீங்க வந்து உங்க காலத்துல வெறும் லோக்கல்ல போயிட்டு நீங்க ₹1 கொடுத்தா போன் போடணும். இங்க அப்படி கிடையாது. போன் ரீசார்ஜ் பண்ணிட்டா ஃப்ரீ. நாங்க இஷ்டத்துக்கு எத்தனை வீடியோ வேணா எடுப்போம், ரீல்ஸ் போடுவோம் அப்படிங்கிறான். இப்ப அவரு சொன்னார்ல டைப் பண்ணலன்ட்டு. இப்ப கூட தான் போன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் அவர் வச்சுன்னு இல்லாமல இருக்காரு. அவர் வந்து படிக்கிற காலத்துல பத்தி பேசுறாரு. படிக்கிற காலத்துல நீங்க வந்து நோட் எடுத்துட்டு போகாம இப்ப போன்ல எடுத்துட்டு போய் படிப்பேங்கிற. போன்ல எடுத்துட்டு போய் நீ படிப்பன்றதுக்கு யாரு? நீ ஒருத்த மட்டும் நல்லா நான் படிச்சு படிச்சா நான் பாஸ் ஆக போறேன். இல்ல எல்லாரும் அப்படிதான் படிச்சு பாஸ். இப்ப அவங்க செட்ல எல்லாம் நிறைய ஃபெயில் வரும், நிறைய அரியர். நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கேன்னா, கரண்ட்ல முடிச்சுட்டு எம்ஏ பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஒரு அந்த காலேஜ்ல படிச்சுவன் இவன் ரவுடிசம் பண்றான் இது பண்றான், எப்படியா சார் காலேஜ்ல எம்ஏ சேர்ப்பாங்க சொல்லுங்க? உங்க காலத்துல நிறைய ஃபெயில் வருதாமேங்க. டெக்னாலஜி பிட் அடிக்க உங்ககிட்ட போன் இல்ல, ஃபெயில் நிறைய வருது. எங்க கூட பச்சை பேர் நிறைய பேர் ஃபெயில் தான். இன்ன வரைக்கும் ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க இப்போ அவங்க எல்லாம்? சில பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, சில பேர் ரியல் எஸ்டேட் பண்றாங்க. ஆனா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என் கூட படிச்சு நல்ல ஒரு ரேங்க்ல இருந்தவங்களாம் அட்வொகேட். அதிக பேர் அட்வொகேட் தான். எனக்கு அப்புறமா சரி எனக்கு அட்வொகேட் தான். சில பேர் 2-3 பேர்லாம் கொஞ்சம் லோக்கல்ல ரவுடியா இருக்காங்க. ஆனா அரசியல நிறைய பேர் எல்லாருமே அரசியல் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அதுக்கான அஸ்திவாரம் வந்து காலேஜை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நீ வந்து உன் காலேஜ் டிகிரி முடிச்சிட்ட, அடுத்து நீ எல்எல்பி படிக்கிற. உன் கூட படிச்சவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க. ஐடி ஃபீல்டுக்கு சில பேர் போயிருக்காங்க. எல்லாருமே இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் அட்வொகேட்ஸ் படிக்கிறாங்க. முக்காவாசி துறைகளே வேற இல்லையா? அட்வொகேட்டை நோக்கி மட்டும் போறீங்களா? வேற துறைகளே இல்லையா? எதனால எல்எல்பி போறீங்க, அட்வொகேட் படிக்கிறீங்க? வேற எதனா பண்ற தப்ப வழக்காயிடுச்சுன்னா அந்த வழக்கை வழக்கையே வாதாடுறதுக்கு இவங்களே அட்வொகேட் படிக்கிறானுங்க. இப்போ இல்ல அட்வொகேட்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாருக்கும். அது வந்து இல்ல சார், அது அட்வொகேட்னா பச்சைப்பன் கல்லூரி வர்றதுக்கு முன்னாடியே டைரக்டா போய் படிக்கணும், அது உணர்வு வரணும். இங்க படிச்சுட்டு அப்புறம் எதுக்கு எல்எல்பி போறீங்க? இங்க அயோக்கியத்தனெல்லாம் பண்ணிட்டு அங்க எல்எல்பி போட்டு 2 வருஷம் நாங்க படிக்கிறோம், 3 வருஷம் படிக்கிறோம், அது அப்புறம் எங்களுக்கு வர கேஸ் எல்லாம் நாங்களே ஹேண்டில் பண்ணிப்போம். இல்ல அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்றது இல்ல. எங்க சூப்பர் சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க கேஸ் நாங்க ஹேண்டில் பண்ணுவோம். ஆமா. இப்போ ஆயுத கலாச்சாரங்கள் வந்து அதிகமா இருந்தாலும் கூட போதை பழக்கங்கள் என்பது கல்லூரி மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது, தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. உங்க காலத்துல எப்படி எந்த வகையிலான போதைகள் எல்லாம் பயன்படுத்தி கல்லூரிக்கு வந்தாங்கன்றதை சொல்ல முடியுமா? சார் இப்போ நான் சொல்லிட்டேன், என் காலேஜ் சரௌண்டிங்ல நிறைய ஸ்லம் ஏரியா இருக்கு. அப்போ வந்து கஞ்சா எல்லாமே எல்லா போதை பழக்கம் இலவசமாவே வரும் காலேஜ் உள்ள அப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு சுத்து வட்டாரத்துல இருக்கிற பெரிய பெரிய ரவுடிச தலைங்களா வந்து இந்த காலேஜ் பசங்க மூலியமா தான் அதை விற்பனைக்கு அனுப்புவாங்க அப்பவே. அதை நான் பார்த்துருக்கேன், கண்ணுல பார்த்துருக்கேன். அப்போ வந்து செக்கிங் அதிகமா இல்ல, ஈஸியா வந்துடும். அதால சில பேர் வந்து வாழ்க்கையை சீரழிஞ்சு இன்ன வரைக்கும் வழக்குகளை தொடர்ந்து இருக்குன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வழக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கு? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க தானே? அது இப்போ வெறும் கஞ்சா மட்டும் சொல்றாரு, அதை விட புது புது பெயர்கள்ல போதைப் பொருட்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் கல்லூரி மாணவர்கள் அதிகம் பயன்படுத்துற செய்திகள்லாம் நிறைய வருது. நிறைய பயன்படுத்திட்டு தான் இருக்கானுங்க. ஆனா சரக்கு தான் ரொம்ப எப்ப எல்லா காலத்துலயுமே அதுதான். சரி, நீ ஃப்ரெஷ்ஷா காலேஜ் முடிச்சிருக்க, இதெல்லாம் பண்ணா இந்த ரூட்டுல வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து
முழுமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதனா ஒரு விஷயம் தெரியுமா? காலேஜ் ஒழுங்கா இருந்தாலே கரெக்டா இருக்கும். காலேஜ் கொஞ்சம் ஒரு 10 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணாலே பிரச்சனை இருக்காது. ஏன்னா சைலண்டா வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு போயிடுவோம். காலேஜ் கேட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இல்லை காலேஜ் நிர்வாகம் சரியில்லை சார். ஏன்னா இதுவும் ஒரு மைனஸ் ட்ராப். ஏன்னா வெளியில வந்து காவல்துறை வந்து பப்ளிக்கை சேவ் பண்ணுறதா நிற்கிறாங்க. ஆனா இவங்க வருதே வந்து 11 மணிக்கு 12 மணிக்கு வராங்க. இது கேள்வி கேட்குது யாருன்னா காவல்துறை, ஏன் நீ ஏன் உள்ள வர, நீ ஏன் லேட்டா வரன்னு அவங்களுக்கு கேட்க பஸ் லேட் அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாது. அதை விட்டுருங்க. ஆனா அதுதான் பெரும்பான்மையான பிரச்சனை கேக்குறோம். இப்போ முதல்வர் என்ன பண்ணோம், காலேஜ் முதல்வர் என்ன பண்ணோம், இவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன் லேட்டா வரீங்க, ஏன் இதே பிரச்சனை, எல்லா ரூட்டையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கோ இல்ல ஒரு ஏதாவது ஒன்று பேசி, இல்ல நாளைலேருந்து 10 மணிக்கு வாங்க, வரலன்னா உங்க அப்பா அம்மா இட்டு வாங்க, இல்ல டிசி கொடுத்துருவேன், இப்படி ஒரு ஏதாவது ஒரு கோட்பாடு வச்சிருந்தாங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த பிரச்சனை வராது. இவங்க வர்றது லேட்டா வருது, வெளில வரும்போது போலீஸ்காரங்க போங்கன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. இப்படியே போனாவது இவங்க போலீஸ் பார்த்தாலே பயம் வர மாட்டேங்குது. டெய்லி போலீஸ் முகத்துல தான் மூய்க்கிறாங்க வாசல்ல போனாலே. சோ அது வந்து கல்லூரி படிப்புக்கு பிறகும் கூட அது வந்து தொடருது. போலீஸ்னால நம்மள எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு அந்த மைண்ட் தாட் வந்துருது. இவங்க சந்திக்கிறது டெய்லியும் காவல்துறை தான் சந்திக்கிறாங்க. இந்த ரூட்டு தல விவகாரத்துல முன்னாள் மாணவரும் இன்னாள் மாணவரும் சந்திச்ச பிரச்சனைகள், அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள், இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அரசு நிர்வாகம், கல்லூரி நிர்வாகம் அவருடைய பிரச்சனைகளுக்கு செவி கொடுத்தாலே இது போன்ற விஷயங்களெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் அவங்க தரப்புல இருந்து அவங்களுக்கான சுய கட்டுப்பாடு தேவை அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் கல்லூரி நிர்வாகம் ஒரு முழுமையான ஒரு நடவடிக்கையை மாணவர்களை அழைத்து எடுத்தால்தான் சாத்தியமாகும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த நிகழ்ச்சியுடைய அவங்களுடைய கோரிக்கைகள் மூலமாக தெரியுது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிவா.